السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இறைவன் கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இதா குல்தலி சாஹிபிக அன்சித், ஜும்ஆவுடைய நேரத்தில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உமக்கு அருகாமையில் இருப்பவரிடம் நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கது லகௌத், நீங்கள் உங்களுடைய ஜும்மாவை பாழ்படுத்தி விட்டீர்கள் என்றார்கள் நபிகளார். இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அருகாமையில யாராவது பேசிட்டு இருக்கிறாங்க, பேசாதீங்க மௌனமாக இருங்கள் என்று சொன்னாலும் உங்களுடைய ஜும்மா பாழாகிவிட்டது, ஜும்மாவுடைய நேரத்தில் யாரும் வாயை திறக்க கூடாது என்று நபிகளார் சொல்லும் செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை நினைவுபடுத்துவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தில் நாம் தற்பொழுது பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். அந்த நன்மையை நாம் முழுமையாக பெற வேண்டுமே ஆனால் நபிகளால் என்ன ஒழுங்குமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஏராளமான முஸ்லிம்களை நாம் பார்க்கலாம். காலையிலிருந்து மதியம் வரைக்கும் பல வேலைகளில் பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஜும்மாவுடைய நேரத்தை தான் தூங்குவதற்குரிய உறக்கத்திற்குரிய நேரமாக ஒதுக்கிவிட்டார்கள். காலையில வேலை பார்க்கும் போது வராத தூக்கம், இன்ன பிற பணிகளில் ஈடுபடும் போது வராத ஒரு தூக்கம், ஜும்மாவுடைய நேரத்தில் இறைவனுடைய வேத வரிகளை மார்க்கத்தை பற்றி செவியேற்கும் பொழுது தூக்கம் வருகிறது என்றால் அது நம்முடைய ஈமானின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வாங்க சொல்வதற்கு முன்பாகவே வந்து பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். அது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. அந்த நன்மையை முழுமையாக நாம் பெற வேண்டும் என்றால் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க்கத்தை பற்றி சொல்லப்படும் செய்திகளை நாம் ஆழமாக கவனிக்கணும். தூங்காமல் வேறு ஏதேனும் வீணான காரியத்தில் ஈடுபடாமல் அருகாமையில் இருப்பவர்களிடத்தில் பேசாமல் மார்க்கம் தொடர்பாக சொல்லப்படும் செய்திகளை கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுதுதான் நமக்கு அந்த ஜும்மாவினுடைய நன்மை முழுமையாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு
இந்த ஜும்மாவில் மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு அனைத்து ஜும்மா தொடர்களிலும் பயான்களிலும் நாம் சொல்லப்படும் செய்தியை ஆழமாய் கவனிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் இறைவனுடைய சந்திப்பை எதிர்பார்த்துதான் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை எப்படியாவது நான் சந்தித்து விட வேண்டும், அதில் நான் வெற்றி அடைந்து விட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்நாள் லட்சியமாக இருக்கிறது. அந்த இறை சந்திப்பிலே நாம் வெற்றி அடைய வேண்டுமானால், இறைவனை பார்ப்பதற்கு நாம் தயாராக வேண்டுமானால், அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு விரும்புவாரோ ஆசைப்படுவாரோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் நல்ல அறங்களை அதிகமாக செய்யட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவனை சந்திக்க விரும்புபவர்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்படுபவர்கள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் அதிகமான நன்மைகளை செய்யட்டும், வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபடட்டும், வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்குவதற்காக செலவழிக்கட்டும் என்று இறைவன் நமக்கு சொல்லித் தரும் செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வணக்கம் என்று வந்துவிட்டாலே குறிப்பிட்ட ஒரு சில வணக்கங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வந்துவிடும். தொழுகை, நோன்பு, இது போன்ற எதுவெல்லாம் முக்கியமான வணக்கங்களாக நாம் கருதுகிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம். கரெக்டா தொழுகிறோம், கரெக்டா நோன்பு வச்சிடணும், பொருளாதாரம் இருந்தால் ஹஜ் உம்ரா செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் செய்து முடித்து விட வேண்டும் போன்ற வணக்கங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வரும் பொழுது, இறைவனை புகழ்வது கூட ஒரு வணக்கம் தான் என்று அதிகமான இஸ்லாமியர்கள் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். தொழுகையில் காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை, நோன்பு நோற்பதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, இறைவனை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை புகழ்வதற்கு அதிகமான பேர் கொடுப்பது கிடையாது. இதுதான் யதார்த்தம். தொழுகையை கரெக்டா தொழுகிறோம், கரெக்டா நோன்பு வச்சிடணும்னு நினைக்கிற முஸ்லிம்கள் நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், இறைவனை துதிபாட வேண்டும் என்று சிந்திக்கிறார்களா? திக்ர் செய்வதில் ஒரு அலட்சியம் என்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது. ஆனால் இந்த திக்ர் என்ற வணக்கத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு சிலாகித்து பேசி காட்டுகிறான் தெரியுமா? இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான காரியங்களில் ஒன்று அல்லாஹ்வை அதிகம் புகழ்வது. அதற்கு ஏராளமான திருமறை குர்ஆன் வசனங்கள் நமக்கு சான்றாக அமைந்து விடுகிறது. உதாரணத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹா, திருக்குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் குர்ஆன், குர்ஆனினுடைய தாய் என்ற பட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறார்கள். லா துக்பலு ஸலாத் லிமன் லம் யக்ரா ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் தொழுகையில் ஓதவில்லையோ அவருடைய தொழுகை ஏற்கப்படாது என்றார்கள் நபிகளார். துணை சூரா ஓதல, ஃபாத்திஹா ஓதிட்டு அதற்கு பிறகு சூரா ஓதலனா அது பிரச்சனை இல்லை, அது குற்றம் பிடிக்கப்படாது, ஓதுவது கூடுதல் சிறப்பு. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையிலே ஓதவில்லை என்றால் லா துக்பலு ஸலாத், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, கட்டாயமா ஓதணும். ஒவ்வொரு நாளிலும் எத்தனை தடவை நாம் ஃபாத்திஹா சூராவை ஓதி கொண்டிருக்கிறோம்? இந்த சூராவினுடைய முதல் 3 வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். புகழ்ச்சியை தான் முதல் வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், அவன் நிகரற்ற அன்பாளன், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் தீர்ப்பு நாளின் அதிபதி. முதல் அத்தியாயத்தின் முதல் 3 வசனங்களில் தன்னை புகழ்ந்தவாறு அல்லாஹ் வசனத்தை இறங்குகிறான். இறைவனுக்கு புகழ்ச்சி எவ்வளவு விருப்பமானது என்று பாருங்கள். இப்படி ஏராளமான அத்தியாயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் முதல் வசனத்திலேயே அல்லாஹ் தன்னை புகழ்ந்தவாறு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கலாம். 55வது அத்தியாயம் அர் ரஹ்மான்,
முதல் வசனமே அவன் அளவற்ற அருளாளன் என்று அல்லாஹ் தன்னை புகழ்ந்தவாறு தான் இறக்கிறான். 17வது அத்தியாயம் பனு இஸ்ராயில். சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, ஒரு இரவில் தன்னுடைய அடியார் முஹம்மதை அழைத்து சென்றவன் அவன்தான் தூயவன். சுப்ஹானல்லாஹ், தன்னை புகழ்ந்து அல்லாஹ் பேசுகிறான். சூரா ஃபாத்திர் முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆரம்பிச்சிருப்பான். இப்படி திருமறை குர்ஆனிலே ஏராளமான அத்தியாயங்களில் இறைவன் முதல் வசனத்திலேயே தன்னை புகழ்ந்தவாறு இறக்குவதை நம்மால் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு புகழ்ச்சி என்பது அவ்வளவு பிடித்தமான ஒரு காரியம், அவ்வளவு விரும்புறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, உذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், யார் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்றாங்களோ, நீங்கள் இறைவனை அதிகம் திக்ர் செய்தால் நீங்கள் தான் மறுமை நாளிலே வெற்றியாளர்கள். திக்ர் செஞ்சா மறுமையில வெற்றி. திக்ர் செய்தால் உங்களுக்கு நான் சுவனத்தை தருகிறேன். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். பல இடங்களில் இறைவன் திக்ர் செய்வதை குறித்து திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுவதை நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இறைவன் தான் புகழப்படுவதை அதிகம் நேசிக்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், என்னை அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு நாளிலும் ஏராளமான நேரங்களில் நாம் ஓதுகிறோம். நாம் ஓதும் போதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். தொழுகையில ஒவ்வொரு அங்கத்திலையும் நீங்க பாருங்களேன், அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போறீங்களா, சுப்ஹான ரப்பில் அதீம், இறைவனை புகழ்கிறோம், அல்லாஹ்வை துதிக்கிறோம், திக்ர் செய்கிறோம். சஜ்தாவுக்கு போறீங்களா, சுப்ஹான ரப்பில் அலா, அல்லாஹ்வை துதிக்கிறோம். இப்படி திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்களில் இறைவனை புகழ்வதை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இந்த வணக்கம் இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எவ்வளவு அலட்சியப்படுத்தப்படுகிறது என்று பாருங்கள். தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் திக்ர் செய்வதற்கு கூட நாம் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. முடிச்ச உடனே ஒரே ஓட்டமா ஓடினவங்க தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்தை ஜும்மாவுக்காக, ஜும்மாவுடைய தொழுகைக்காக ஒதுக்கக்கூடிய நாம் ஒரு 5 நிமிடத்தை இறைவனை துதிப்பதற்காக நம்ம ஒதுக்குறோமா? இறைவனை புகழ்வதற்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோமா? இறைவனை திக்ர் செய்வதில் நாம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அல்லாஹ் இந்த உலகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கிறான். இறைவன் தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலேயும் வானத்தையும் பூமியையும் தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே பேசக்கூடிய ஏராளமான இடங்களில் அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன்தான் வானங்களை படைத்தவன், அவன்தான் பூமியை படைத்தவன். வானத்தையும் பூமியையும் பல இடங்களில் அல்லாஹ் உதாரணமாக காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். இறைவனுடைய படைப்பு ஏராளமானது இருக்கிறது. மனுஷனை அல்லாஹ் தான் படைத்தான், ஜின்களை அல்லாஹ் தான் படைத்தான், மலக்குமார்களை அல்லாஹ் தான் படைத்தான், கால்நடைகளை அல்லாஹ் தான் படைத்தான், பறவைகளை அல்லாஹ் தான் படைத்தான், பூச்சிகளை அல்லாஹ் தான் படைத்தான். எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான், மகத்துவமான படைப்பு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவன் தன்னுடைய ஆற்றலை பற்றி, தன்னுடைய வல்லமையை பற்றி குறிப்பிடக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன் என்று அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உதாரணமாக காட்டுவதை பல இடங்கள்ல குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருங்க, 1008 விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். ஆனா அவருடைய கண்டுபிடிப்பு தான் அது நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயத்துலதான் மக்களுக்கு மத்தியில பிரபலமா இருப்பார். ஆனா அவருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்தா ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கும். ஆனால் மக்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பிரபலியமா இருப்பார். அது அவருடைய கண்டுபிடிப்பிலேயே ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்பா இருக்கும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு மனிதர்களோடு இறைவனை ஒப்பிடக்கூடாது புரிவதற்காக. இறைவனுடைய படைப்புகள் எல்லாமே மகத்துவமான படைப்புகளாக இருந்தாலும் வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு. அதனாலதான் பல இடங்கள்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது இன்று இருக்கக்கூடிய அறிவியல்ல பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். இந்த பூமியை போன்று 8 கோள்கள் இருப்பதாக சொல்றாங்க. புளூட்டோன்னு ஒண்ணு இருந்துச்சு, அது அழிஞ்சு போயிடுச்சு. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரானஸ், நெப்டியூன், இந்த 8 கோள்கள் சேர்ந்து சோலார் சிஸ்டம், சூரியனை சுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி சூரிய குடும்பத்தை போன்று கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் வானத்தில் இருக்கிறது. எப்படி இந்த 8 கோள்கள் சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டமா இருக்குதோ, அந்த மாதிரி கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் வானத்தில் இருப்பதாகவும், அதுவெல்லாம் சேர்ந்துதான் பால்வெளி மண்டலம் என்றும் அதற்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க, மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலேயும் ஏராளமான கோள்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் சேர்ந்து பால்வெளி மண்டலம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது நம்ம அடிச்சு விடுறது இல்ல, கூகுள்ல பார்த்து எடுத்ததுதான். அந்த பால்வெளி மண்டலங்களை போன்று ஏராளமான கோடிக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் வானத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு பால்வெளி மண்டலத்திலேயும் கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்கிறது. ஒவ்வொரு சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்திலேயும் ஏராளமான பிளானட்ஸ், கோள்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் சேர்ந்து லோக்கல் குரூப் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, லோக்கல் குரூப். இந்த லோக்கல் குரூப் மாதிரி கோடிக்கணக்கான லோக்கல் குரூப் வானத்துல இருக்குது. ஒவ்வொரு தனித்தனி லோக்கல் குரூப்பிலேயும் ஏராளமான மில்கி வே கேலக்சி இருக்கு, பால்வெளி மண்டலம் இருக்கு. ஒவ்வொரு தனித்தனி பால்வெளி மண்டலத்திலேயும் ஏராளமான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் சேர்ந்துதான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அப்சர்வபிள் யூனிவர்ஸ், சூப்பர் கிளஸ்டர் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. மனுஷனால இவ்வளவுலாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது இப்ப இருக்கக்கூடிய அறிவியலின் மூலம். இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத ஏராளமான கோள்கள் இருக்கலாம். மனிதனுடைய அறிவியல் அதை எட்டவில்லை அப்படின்னு முடிச்சு அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலால் மனிதனால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இவ்வளவு. அதுவும் எதுல? முதல் வானத்துல. முதல் வானத்தில் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத ஏராளமான கோள்கள் இருக்கிறது. மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. பூமியே இவ்வளவு பெருசு. இந்த பூமி மாதிரி கோடிக்கணக்கான கோள்கள் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால், வானத்தில் இருக்கும் என்றால், அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அந்த வானத்தை போன்ற 7 வானங்கள் இருக்கும் என்றால் அல்லாஹ் வானங்களை எவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறான். அதனாலதான் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், சாதாரணமான அல்லாஹ் அல்ல, இறைவன் அல்ல. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? அவனுடைய வல்லமை என்ன தெரியுமா? அவன் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். இப்ப தெரியுதா அல்லாஹ் ஏன் வானத்தை பூமியை உதாரணமா காட்டுறானே? இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால், பூமி எவ்வளவு விசாலமானது, முதல் வானம் எவ்வளவு விசாலமானது, முதல் வானமே இவ்வளவு பெருசுனா 7வது வானம் வரைக்கும் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம ஒரு கற்பனைக்கு கொண்டு வரலாம். இந்த 7 வானங்கள் பூமிக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். யார் ஒருவர் ஒரு நாளில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை சொல்வாரோ, வானங்கள் பூமிக்கு நிகரான சிறப்பு அவருக்கு கிடைத்துவிடும். 2 வார்த்தைங்க. இந்த 2 வார்த்தையை ஒருவர் ஒரு நாளைக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டே இருப்பாரேயானால் வானங்களுக்கும் பூமிக்கும் நிகரான நன்மை அவர் பெற்று விடுவார். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! பூமியே எவ்வளவு பெருசு, வானமே எவ்வளவு பெருசு, 7 வானங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த வானங்களை எல்லாம் நிரப்பக்கூடிய ஒரு நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த 2 வார்த்தையை நீங்கள் சொன்னால் போதும், வானங்களுக்கும் பூமிக்கும் நிகரான நன்மையை நீங்கள் பெற்று விடுவீர்கள். திக்ர் செய்வதற்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை, நன்மைகளை தருகிறான் என்று பாருங்கள். 2 வார்த்தைக்கு இவ்வளவு நன்மை. இந்த 2 வார்த்தைகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சொல்வோமே, ஆனால் எவ்வளவு நன்மைகளை நாம் சம்பாதித்து விடலாம். இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தூக்கி கொடுக்கிறான் அப்படின்னா திக்ர் செய்வதற்கு, திக்ர் செய்வது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான ஒரு அமலாக இருக்கிறது. இதில் நம்முடைய நிலை எப்படி இருக்குது நம்ம யோசிக்கலாம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் சொல்றது கஷ்டமா? தொழுறது கூட அல்லாஹ்வுக்கு முதல்ல ஒழு செய்யணும், அல்லாஹ்வுக்கு கையை உயர்த்தி தக்பீர் கட்டணும், ருக்குவுக்கு போகணும், சஜ்தாவுக்கு போகணும். திக்ர் செய்வது அவ்வளவு சிரமம் கூட கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து திக்ர் செய்யலாம். நாம் படுத்துக்கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம்.
வாகனத்தில் செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். வியாபாரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். இப்படி ஏராளமான சூழல்கள், வாய்ப்புகள் நமக்கு இருந்த போதிலும் இந்த அமலில் நாம் அலட்சியம் காட்டுவோம் என்றால் நம்முடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். இப்படி ஏராளமான திக்ருகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது போன்ற திக்ருகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக செய்வோமேயானால் நிச்சயமாக அது நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள், யதகர்ரபு அப்தி பினவாஃபில், என்னுடைய அடியான் உபரியான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், இறுதியாக நான் அவனை நேசித்து விடுகிறேன் என்றார்கள். இறைவன் சொன்னதாக நபிகளார் சொன்னார்கள். இது போன்ற உபரியான வணக்கங்களில் குறிப்பாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் நாம் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று முதலாவது உரையினை நாம் நிறைவு செய்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தென்சென்னை மாவட்டம் சார்பிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி பெண்களுக்கான கருத்தரங்கத்தை மாவட்டம் சார்பாக சைதாப்பேட்டையில் வைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கு ஏராளமான பல்சுவை நிகழ்ச்சிகள், மார்க்க சொற்பொழிவுகள், பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறவிருக்கிறது. அதிகமான பெண்கள் இதிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரெல்லாம் வருவதற்கு ஆசைப்படுறீங்களோ அது அவங்க முன்கூட்டியே கிளையில ஒரு தகவல் சொல்லிருங்க. முழுக்க முழுக்க பெண்களை பிரதானப்படுத்தி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கான கருத்தரங்கம் என்று ஏற்பாடு செய்திருப்பதனால் அதிகமான பெண்கள் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் ஆண்கள் வருவதற்கு விரும்பினாலும் தவறில்லை, ஆண்களுக்கும் தனியாக இடவசதி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். வாஹதாமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.